ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் KFC சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. கெட்டியான தயிர் 3 ஸ்பூன் எடுத்துக்கணும். மஞ்சள் அரை ஸ்பூன், அரை கப் பால் சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் பெப்பர், அரை ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அரை ஸ்பூன் தூள் உப்பு, அரை எலுமிச்சப்பழ சாறை எடுத்து பிழிஞ்சிக்கணும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆனதுக்கப்புறம் அரை கிலோ சிக்கன் தோல் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி இதில் ஊற வச்சிடணும். ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் 2 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும். சிக்கன் நல்லா ஊறின பிறகு 2 கப்பு மைதா மாவு, 1 கப்பு சோள மாவு, அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் இஞ்சித்தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள், அரை ஸ்பூன் பெப்பர், அரை ஸ்பூன் பூண்டுத்தூளும் இஞ்சித்தூளும் தனியாக கிடைக்கும், அது வாங்கி சேர்த்துக்கலாம். உப்பு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கணும். சேர்த்து இதை நல்லா மாவு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஊறின சிக்கனை எடுத்து இந்த மாதிரி 2 சைடும் நல்லா பெரட்டி இந்த மாதிரி எடுத்தோன்னா இப்படி வரணும் பாருங்கள். அடுப்பு மீடியமில் இருந்து கொஞ்சம் அதிகமாக வச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 8 to 10 நிமிஷம் வரைக்கும் பொரித்து எடுக்கணும். சிக்கன் போடும்போது இந்த அளவுக்கு பபுள்ஸ் மாதிரி வரணும், அந்த அளவுக்கு எண்ணெய் சூடாக இருக்கணும் கரெக்டாக. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடலாம். எண்ணெய் இந்த அளவுக்கு சூடாக இருக்கும் போது தான் அது கிறிஸ்பியாக கரெக்டாக வரும். அப்படி இல்லைன்னா ரொம்ப இந்த போண்டா பஜ்ஜி மாதிரி ஆகிடும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராகவும் டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். கடையில் வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்காது, வீட்டில் ஈஸியாக செஞ்சுக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப அதிகமாக சிக்கன் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட வேணாம், அதோடைய டேஸ்ட்டே போயிடுது. நான் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு நாள் நைட்டு முன்னாடியே ஊற வச்சுட்டு அடுத்த நாள் செஞ்சு பார்த்தேன். அது டேஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. மசாலா தடவி ஒரு 2 to 5 மணி நேரத்துக்குள்ளே ஊற வச்சு நீங்கள் இந்த மாதிரி செய்யும் போது அதோடைய டேஸ்ட்டே தனியாக நல்லா இருக்கும். இதுக்கு தக்காளி சாஸோ அல்லது மயோனைஸ் செய்து தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் நேரத்தில் செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.